ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நம்மை விடுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவு அவர் உங்களை கைவிட மாட்டார். அது எத்தனை நாள் ஆனாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் ஆண்டவருங்க. அவர் உண்மை உள்ளவர். இஸ் எ ப்ராமிஸ் கீப்பர். ப்ராமிஸ் கிவர் மட்டும் இல்லை, ப்ராமிஸ் கீப்பர். ஆனால் என்ன தான் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் உங்கள் கண்கள், உங்களுடைய கவனம் எல்லாம் இந்த ப்ராமிஸ்லே போயிடக்கூடாது. ப்ராமிஸ் கிவரை இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் கண்கள் இருக்கணும். இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய கண்கள் அவர் மேலே நோக்கமாக இருக்குமானால், அவரை மேலே உங்கள் கண்கள் பதிக்கப்படுமானால், அதாவது எபிரேயர் 12:1 சொல்லுது, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுது. நம்ம நிறைய வாட்டி வாக்குத்தத்தங்களே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். நல்லது தான். ஆனால் வாக்குத்தத்தம் இல்லை, வாக்குத்தத்தங்களை கொடுத்தவரை நாம் கனம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலவேளையில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் ஏசப்பா. என்னோடு கூட சேர்ந்து 22ஆம் சங்கீதத்தினுடைய 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஹானர் பண்ணுங்க அவரை அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இந்த காலவெளியில் ஏசப்பா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர். கிறிஸ்தவம் என்பது ஒரு ட்ரினிட்டியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஒன்று. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அப்போ 3 தெய்வமா அப்படின்னு கேட்கக்கூடாது. 3 in 1 God. We worship a Trinity God. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவா அவர் எல்லா வேலைகளும் செய்தார். அப்புறம் பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை நினைத்தனால இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய வேலைகள் முடிந்த பிறகு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன் சொல்லி ஒரு தேற்றத வரனாகிய பரிசுத்த ஆவியானவர் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். We worship 3 in 1 God. ஒரு ட்ரினிட்டி காடை நம்ம ஆராதிக்கிறோம். அப்போது நமக்குள்ளாக இப்போ நம்ம கூட எப்போவுமே இருக்கிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். இஸ் அ பர்சன் லைக் ஜீசஸ். இஸ் அ பர்சன் லைக் காட் த ஃபாதர். அப்போ அவரை நம்ம கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணணும்? நம்முடைய செயல்களால், ஆக்ஷன்ஸால், நம்முடைய பேச்சால், நம்முடைய ஆட்டிடியூடால், நம்முடைய கேரக்டரால். அதாவது நம்ம அவரை கனம், அதில் தான் வேதத்தில் அழகான வசனம் இருக்குது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஐ வில் ஆனர் தோஸ் ஹூ ஆனர் மீ. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இந்த காலவெளியில் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். அப்போது இந்த 7ஆம் மாதத்தில் அவரை கனம் பண்ண நாம் பிரயாசப்படணும். எப்படி கனம் பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவரை கனம் பண்ணுறோம். அவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்கும் போது நாம் அவரை கனம் பண்ணுறோம். அவரை அன்பு செலுத்தும் போது எப்படி அன்பு செலுத்துகிறோம்? தனி ஜபம், வேத வாசிப்பு, சபை கூடி வருதல், இப்படியெல்லாம் பண்ணும்போது நாம் அவரை கனம் பண்ணுறோம். அப்போது அதனுடைய எண்ட் ப்ராடக்ட், நாம் அவரை கனம் பண்ணும்போது அவர் நம்மளை கனம் பண்ணுவார், ப்ளஸ் பண்ணுவார். இன்றைக்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இன்றைக்கி ப்ராஸ்பரிட்டி எல்லாமே இன்றைக்கி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் இதனுடைய சீக்ரெட் என்னென்னா, கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணி பாருங்கள், அவரை முன்னாடி நிறுத்தி பாருங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இந்த காலவேளையில் இயேசு கிறிஸ்துவ கனம் பண்ணுங்கள். ஆவியானவரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அவருக்கு பிடிக்காத எதுவோ அதெல்லாம் விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து ஆவியானவர் உங்களுக்கு சில காரியத்தை உணர்த்துவாரானால், இதை பிடிக்கல, உன் வாழ்க்கையில் இது வேணாம், உன் குடும்பத்தில் இது வேணாம், இந்த தப்பான உறவு வேணாம், இந்த காரியத்தில் வேணாம் அப்படின்னு சொன்னார்னா கவுண்டர் ஃபைல் கொடுத்துட்ருக்கவே கூடாது. ஆவியானவர்கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. ஆவியானவர்கிட்ட நம்ம சப்மிட் பண்ணுவோமானால், அவரை கனம் பண்ணுவோமானால், அவரும் நம்மை கனம் பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸோ இந்த காலவெளியில் ஒரு சின்ன தாட் ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்றாரு, அவரை கனம் பண்ண கற்றுக்கணும். யாரை கனம் பண்ண கற்றுக்கணும்? ஆவியானவரை கனம் பண்ண கற்றுக்கணும். அதனால தான் பவுல் ரொம்ப அழகாக சொன்னார், நீங்கள் முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். டோன்ட் கிரீவ் த ஹோலி ஸ்பிரிட். நமக்குள்ளாக வாழ்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டுருவார் நம்ம தப்பான காரியம் செய்யும்போது. தீமையை விட்டு விலகுன்றார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு சொல்கிறார். அப்போ அவரை குட்டி குட்டி விஷயத்தில் கனம் பண்ணுங்கள், அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள், அவரை நேசிங்க. உங்கள் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.